ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய கொத்தவரங்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த கொத்தவரங்காய் வறுவல் செய்கிறதுக்கு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கொத்தவரங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா கொத்தவரங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்ததும் உடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கும் போது சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் கூட கொத்தவரங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கொத்தவரங்காயை வேக வச்சுருக்கோம், அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். ஏற்கனவே நாம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சிருந்தோம். அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொத்தவரங்காயில் இருந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வற்றிருச்சு. இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்தால் அடி பிடிச்சிரும். இப்போ நாம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொத்தவரங்காயில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இந்த கொத்தவரங்காய் வறுவல் சாதம் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் 1 கப் அளவுக்கு சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு இந்த கொத்தவரங்காய் வறுவல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொத்தவரங்காய் வறுவல் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கொத்தவரங்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.